தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் கூலி உயர்வு கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் 8வது நாளான இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார் வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணகுமார், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், புளியங்குடி, சிந்தாமணி, சுப்பலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 6000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் ஒரு 18,000 பேர் பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வருது. கடந்த 30/5/2021 விசைத்தறியாளர் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் 10% கூலி உயர்வு போடப்பட்டது. அந்த கூலி உயர்வு சில விசைத்தறி ஒப்பந்த விசைத்தறியாளர்களுக்கு கூலி உயர்வு வழங்கப்படலை. மேலும் சில குறிப்பிட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் தொழிலாளருக்கு உயர்வு வழங்காமலே இருந்ததாகவும் கூறப்படுது. இந்நிலையில விசைத்தறி தொழிலாளர்கள் 50% கூலி உயர்வு வேண்டும், விடுமுறை நாள் சம்பளம் நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 27ஆம் தேதி முதல் விசைத்தறி தொழிலாளர் கால வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 8வது நாளாக இன்று வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்று காலை சாலை மறியல் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் குடும்பத்துடன் சங்கரன்கோவில் ராஜபாளையம் சாலை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் இந்த வேலை நிறுத்தத்தினால் மொத்தம் இது 8 நாட்களில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு இதனால் ஜிஎஸ்டி நாள் ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பு ஏற்பட்டுள்ளது பிரியங்கா. தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஆண்கள், பெண்கள் தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர் பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.